ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டெய்லி அப்பளம்னு எக்ஸிபிஷன்லாம் ஒரு அப்பளம் சாப்பிட்டோம்ல, அது நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி நம்ம மிளகாத்தூள் பண்ணி போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதில் நிறைய சீக்ரெட்லாம் இருக்குது எப்படி பண்ணுறதுக்குன்னு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. நம்ம வந்து ஒரு 2 கப்பு நான் புழுங்கரிசி நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிடணும், உப்பும் போட்டு கலந்து வச்சிடணும். மொதல் நாளே புளிக்க வச்சிடணும். அந்த அடுத்த நாள் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தரையிலேயே வச்சு நல்லா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க, கட்டிக்கிட்டு இல்லாமல். அப்புறம்தான் அடுப்பில் ஏற்றணும். ஏற்றிட்டு நீங்கள் இப்படி கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கை விடாமல் பண்ணணும். பண்ணினீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி இது மாதிரி வரும். இந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டேஜ் எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி வரதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நல்லா இது பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு அதுலேருந்து தான் எடுத்துருக்கோம். அதில் மீதி இருக்க மாவில் இதை போட்டு நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் கையால் கூட கலக்கலாம். அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தண்ணி பாருங்கள், கொஞ்சம் வேணுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, இலையிலேருந்து ஓடும் வெளியில். இலை இடம் தான் இலையில் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த இடியாப்ப இது இல்லாட்டி இட்லி குக்கர் அதை எடுத்துகிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி தலைப்புலன்னு கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் இட்லி தட்டை வந்து தலை கீழே வைக்கணும். இந்த மாதிரி இலை வந்து நம்ம வாழை இலை கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க. அதில் நம்ம இந்த மாதிரி பெருசாக வேணாலும் ஊற்றலாம். பெருசாக ஊற்றி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். அதுக்காக நான் பெருசாக ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் மேலே வச்சு இட்லி குக்கரில் மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். ரொம்ப சீக்கிரம் ஆகிடுங்க, டக்குன்னு ஆயிரும். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனோடனே லேசாக விரல் வேணால் தொட்டு பாருங்கள், மாவுலாம் ஒட்டாமல் இருக்கும். அந்த சமயத்தில் எடுத்து கீழே போட்டுருங்க. போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொன்று வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அந்த சமயத்தில் அதுக்குள்ளே அது ஆறி இருக்கும் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணலாம், இப்படி லைட்டாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த அப்படியே சுருட்டிக்கிட்டே வரணும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறீங்கன்னா எல்லாருக்குமே தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிற பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். அது நம்ம இட்லி மிளகு அப்படி இருக்குது பாருங்கள், அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு வேறு இதுவே இல்லை, நீங்கள் ஈடு இணையே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி இருக்கிறது தான் டெல்லி அப்பளமாக ஆகும். டெல்லி அப்பளம், எக்ஸிபிஷன் அப்பளம், அந்த மாதிரி இதை வந்து வெயிலில் காய வைக்கிறது. இந்த மாதிரி பெருசாக போடலாம், இல்லாட்டி ஒரு இலையில் இந்த மாதிரி போடுறதுக்கு நீங்கள் சின்னதாக போடணுன்னா குட்டி குட்டியாக பண்ணலாம். ஒரு இதில் இலையில் 4 பண்ண போகிறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் வச்சு கூட நீங்கள் நிறையா 2 3 போட்டு பொரிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வசதியாக இருக்கும். பாருங்கள். இதை மாதிரி போத்திட்டு இதையும் அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா டக்குன்னு ஆயிருங்க. அது மாதிரி ஒரு 5-6 வாட்டி பண்ணதுக்கப்புறம் நடுவில் தண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது தண்ணி நிறையா சுண்டிடும். மறுபடியும் ஊற்றிக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. ரொம்ப ஈஸி பண்ணுறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்கும். அது பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி ஊர்லெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நான் சொன்ன அந்த ஒரு ட்ரிக்கு சொன்னல, அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவை கொஞ்சம் எடுத்து கிண்டி அதில் ஊற்றுறது, அதுவும் நீங்கள் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் தான், ஷுவராக. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ ஈஸி. இந்த பக்கம் எடுக்க வரலன்னா இந்த சைட்லேருந்து எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஈஸியாக வரும். எல்லோரும் ரொம்ப பண்ணுறது ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் போட்டிங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் ஷுவராக காஞ்சிரும். இது மாதிரி சின்னதை வந்து நான் வந்து இது மாதிரி 2 போட்டு இப்படி லைட்டாக அமுக்கி விடுங்க. எல்லா பக்கமும் அது திருப்பி கூட விடணும்னு கிடையாது. வேணால் திருப்பலாம், கொஞ்சம் கலர் மாறும். இது வெள்ளையாகவே வேணும்னா இந்த மாதிரி நல்லா அந்த எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயை வடித்து எடுத்துருங்க. ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து இதுக்கு எண்ணெய் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பெரிய அப்பளம் டெல்லி அப்பளம் மாதிரி பண்ண போகிறேன். எக்ஸிபிஷனில் கிடைக்கும்ல அந்த அப்பளம் மாதிரி. அது ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டிலையே பண்ணலாங்க, எல்லாமே பண்ணலாம் நம்ம. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், எவ்வளோ பெருசாகுது. இந்த இருப்பு சட்டியை இன்னும் பெருசாக வச்சுருக்கணும் போல இருக்கு. அது மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருக்கா? பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெயே குடிக்காதுங்க, ரொம்ப நல்லா வரும். இது மாதிரி எடுத்து போட்டுருங்க. அப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் 2 3 சின்னதுன்னா 2 போடலாம், போட்டு எடுத்துருங்க. நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் நமுத்தும் போகாது, நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சுட்டு கூட சாப்பிட்லாம் அடுப்பில் போட்டு. இந்த நான் பெருசாக காமிச்சேன்ல அந்த மாதிரி இருக்கதை நீங்கள் நம்ம அப்பளம் சுடுற மாதிரி நேராக தணலில் தீயில் கேஸ் மேலே கூட வச்சு சுடலாம். இது பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு அப்பளம். இந்த டெல்லி அப்பளம் சொல்கிறோம்ல அது பாருங்கள். பெருசாக போட்டதில் இந்த மாதிரி மிளகாத்தூளை தூவி, நம்ம சாம்பார் மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம்ல, அதை போட்டு தூவி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.